வருகிறேன் யாவற்கு வேறு என்ன பாட்டாது என்ன பாட்டாது எந்த தேவடல் இந்த நாய் கிட்ட தான் மாறி ரோல் பண்றோம் பார்த்தா நீ என்ன பாரு ரோல் பண்ற எந்த நாய் முன்னே வச்சாங்க எங்க போறா எங்க கை வச்சுக்கலாம் போலாம் பாக்குறியா நல்லா அவளை வச்சு கூட்டாடா மேல போறது இப்ப நல்ல கேளா யாரு யாரு பங்காளி போக மாட்டேன் ஏன் பண்றீங்களா நான் பாத்துக்கிறேன்டா என்ன மச்சான் அவனுக்கு வாங்கி திரும்ப செய்யாதடா நீ நெல்லை கட்டினா போடாதடா வீட்டுக்கு யாரு வீட்டுக்கு கம்மனிடா கொஞ்ச நேரம் ஓ உங்க ஆள் அவரு உனக்கு ஆள் அவரு அவரு உங்களை பறிச்சு சண்டைக்கு வர பாத்துக்கிறியா சும்மா நல்ல கருமதி அடிச்ச கம்யூனிட்டி நாய் இங்கே கொண்டு அப்படி விட்டு கம்மிடா கொண்டு கிருஷ்ணமூர்த்தி வீட்டுக்கு போடா பங்காளி காலையில சேர்த்து வச்சு அவனுக்கு குடுத்துற வீட்டுக்கு போடா நீ உங்ககிட்ட பூத்தா இருக்க வழியா போறேன் சொல்லிட்டு போறேன் ஓட ஓட
எதுக்கு நடக்கிறேன்னு கேக்குறியா? நீ கொண்டு போய் ஆசிரியருக்கு நடப்பு. நாளைக்கு தான் காரியம். நிலவுல வச்சு கூத்தாடுறானா? ஏரி வேலைக்கு போறவன், கரும்பு வெட்டுறவன், ஓஏபி வேலை செய்யறவன், இவெல்லாம் வச்சு கூத்தாடுறாங்களே. கை வச்சு நாங்க போய் சேர்ந்துடலாம். நான் நல்லவன் இல்லையா? நான் நல்லவன் கிடையாது. ஐயோ உசுறு போகுது. ஏண்டா ஏண்டா அடிச்சு அடியில அத்துக்குச்சுடா பாவி. என்ன என்ன என்னது? ஐயோ நான் எப்படி பதில் சொல்லுவேன்? கேட்டா என்னன்னு சொல்லுவேன்? உன் தம்பிக்கா இப்படி அட்டு போடுவீங்களா? ஓ கட்டியாடுறா. என் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா. ஐயோ என் பொண்டாட்டி விட்டாலும் விடுவா. ஆசையா ஆசையா மாமியா தூங்குற நேரத்துல தொட்டு தொட்டு பாப்பாளே. ஆமா ஆமா ஊரு அடுத்துக்கிட்டா கம்மி மாமியா உடம்போட கடக்கணும்னு ஒரு வெள்ளி கவர் போட்டாங்க. ஓ அண்ணா கவர் அது அடுத்து அது தொங்குது. மனைவி விட்டாலும் விடுவா. அம்மா மாமியாவுக்கு அம்மா ஊருப்பா மாமியாவுக்கு சொன்ன கிடையாது. மாமியாவை தொட்டு தொட்டு பாப்பா. ஐயோ மாநகர கவிதாட்டி நீ சப்ப நினைக்காத. நீ சப்ப நினைக்காத. என்னடா நீ சப்ப நினைக்காத. தப்பா நினைக்காத. நான் பொண்ணு ரெண்டு பொண்ணு. ஓஹோ ஆம்பளை புள்ள இல்ல கிடையாது. தரப்புல நானாவது தர பொண்ணு கல்யாணம் தலை மறிமாவா என்ன பிள்ளைக்கு புள்ளையா வச்சிருக்காங்க. மருமாவை இருக்கு. உடனே அறிவு இல்லை. இந்த மொட்டை மட்டும் சொன்னேன். தாய் அது போட்டு வாங்க. தாய் இது எந்த வீடு? மீசை வச்சுக்கிறான் பாரு. ஒண்ணு என்ன மீசுக்கு? என்னடா என் மீசுக்கு? என் அழகை பாரு, தன்னுடைய வீரத்தை பாரு, தன்னுடைய கம்பீரத்தை பாரு. ஏய் 4 பேர் ஏறு வாரே வாய். என்ன வாயில? ஏறி வந்து என்னத்த வாயில? அது என்ன மீசை அது? ஏண்டா என்னையா மீசுக்கு? ஐயோ சிரிக்காத இருக்காத. கனல அர்த்தம் என்ன சொன்னா? ஏய் நம்பியார் கூல் பேசிக்கிறாரா? போல பேசுகிறேன். இந்த பையன் தொடங்காத. ஓடுதா என்ன வாங்க? டேய் மீசை வச்சு நம்பர் 1. நான் மீசுக்கு என்ன குறை? என்னோட அழகுக்கு என்ன குறை? உன் பேர் நீ சொல்றேன் பாரு. சொல்லு சொல்லு. இந்த நஞ்சுவாடி கிராமத்துல உன்னை தூக்குறேன். எங்க தூக்குற? உன் பேருங்க. உன் பேருங்க. சொல்லு. வெடிக்காத. ராத்திரில தான் நான் கூட்டாடுவோம். பகல்ல ஒரு கொல்லியூர் கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர் கம்பெனில தலைமை ஆசிரியர். ராத்திரில தான் கூட்டாடுவோம். பகல்ல ஒரு எக்ஸல் வண்டி எடுத்துக்கிட்டு நான் இல்ல வாச்சரா அதுக்கு மட்டும் போற பாட்டு போட மாட்டேன். பகல்ல ஒரு எக்ஸல் வண்டி எடுத்துக்கிட்டு இந்த தேவராஜ் அண்ணன் கிட்ட ஒரு ரேடியோ பொண்ணல வாங்கிட்டு கட்டிக்கிட்டு இந்த பக்கத்துல பூராமே சிக்குமுடி வாங்குறதுமா சிக்குமுடி வாங்கம்மா வாங்க. 50 கிராம் சிக்குமுடி 100 ரூபாய், 100 கிராம் சிக்குமுடி 200 ரூபாய். வாங்கம்மா வாங்க. உங்க வீட்டாண்டே உங்க தெருவாண்டே வாங்க வந்துருக்குமா? வாங்கம்மா வாங்க. சிக்குமுடி வாங்குறதுமா சிக்குமுடி அப்படி வாங்கியாந்து இவங்க ஊரு கிணறு பக்கத்துல அறிவு பொண்ணு வைப்போம். அது ஊரு ஏரிகாரி மூட்டை மேல வச்சு உன் மேல திருச்சி கட்ட மீசாது. அப்ப நான் இந்த போதா சிக்குமுடி வாங்குற மாதிரி இந்த பையன் என்ன ஆடுவோம்?
மாட்டிக்காத. ஆ. என் காலில் அடிச்சவதான் என்னடா பொய்ய பக்கத்துல கூத்தாடிந்தார கேசவன் ஆமா போன வருஷம் அந்த மாதிரி தான் என் காலில் அடிச்சாரு. இப்ப அவர் என்ன கேட்டு வைக்கிறாரு தெரியுமா? அடுத்த வருஷம் இந்த நிலைமைக்கு அங்க செஞ்சு ரோட்ல நந்திவாடி பைபாஸ்ல நிப்பாட்டி போய் நான் நாடகத்துக்கு வருவோம். நீ வந்து அங்க நிப்ப. தயாநிதி கம்பெனில நீ நிர்வாகியா இருக்கிற. நீங்க சொன்னா ஓனர் கேட்பாரு. என்ன ஒரு வார்த்தை சொல்லி அந்த கம்பெனில சேர்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். சேர்ந்து நான் என்னன்னு கேட்பேன். ஆனா ஓன் நிலைமை நான் அங்க பாக்கல. எப்படி தெரியுமா பாரு வாஜர பெட்டிக்காரன் எப்படி பாரு தயாநிதி கூட்டுக்குடா நாடகத்துக்கு வரேன்டா. யாரும் சேர்த்துக்க மாட்டாங்கடா. கம்யூனிட்டிக்கு லாரி வச்சு ஒரு காலை எடுத்துட்டுக்கிறான். என் காலில் அடிச்சோம்னா லாரி வச்சு ஒருத்தவங்க மாய வந்து செத்துட்டான்ல கேசவன். அதே நேரமே அடுத்த வருஷம் உனக்கு வரல. கார்ல அடிபட்டு உன்னை வந்து கெஞ்சினா உன்னை கெஞ்சி நான் நாடகத்துக்கு வரணும். அது போகட்டும். இது எந்த வீடு? நாடக மேடை. நாம் எங்கே வந்து இருக்கின்றோம்? கூத்தாட வந்திருக்கிறோம். கூத்தாட வந்துக்கிறோம். நாம் என்ன செய்ய போகிறோம்? காலையில பவுடர் தொலைத்து விட்டு பக்கத்துல இருக்கிற ஒயின் ஷாப்ல குடிக்க போகிறோம். அப்படி சிவா சிவா கம்முனுக்காரா உனக்கு தெரியாது. பொழுதார இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்கிறான். அது நந்தி வாங்கி 80 ரூபாய் வச்சுன்னு லோன் போடுறான் போல. ஆமா 150 ரூபாய் ஒரு போட்டு இந்த ஊர் பூசாரி கிட்ட போய் கேட்கறான். நாங்க கல்யாண வேலையா இருக்கிறோம், இப்பெல்லாம் பார்க்க முடியாது. காலையில பொருள் நடராஜ ஐயா இருக்காங்க. ஐயா அது இல்லையா ஒரு 50 ரூபாய் தேவை தலை சொல்லிக்கலாம் போல. இந்த ஊர் நாட்டாமர்கிட்ட கேட்கறான். இந்த ஊர் தலைவர்கிட்ட கேட்கறான். பாரு ஒரு பையன் ரேடியோ செட்காரன் பையன் 50 ரூபாய் வாங்கி 80 ஒரு 50 30 மாமா. ஆமா ஒரே இது வாங்கி குறையுதா அப்படியும் அவன் போற வேலை. ஆமா வாங்கி வந்து வவுறு முட்டை குடிச்சிட்டு கொட்டாய் முன்னாடி கடந்தான். இவன் வாங்கி எடுத்து கிடக்குறான். இவன் மூஞ்ச நாய் நக்க, நாய் மூஞ்ச இவன் நக்க, ஒரே அலங்கோலம் தான். ஐயோ தண்ணி தேய்ச்சி ஒரு குத்து மதிப்பை தான் கூட்டாது நிற்கிறான். வாங்க அதே சொல்ற ஊருக்கு அந்த வேலையை சொல்லிட்டு வாங்க கடன் எப்ப தருவேன். காசு கடன் வாங்கினார காலையில வாங்கி தரேன். சொல்லு பாட்டிக்கின் போல பின்ன மனுஷன் இருப்பான அந்த சிரிப்பு. மனுஷன் இருப்பான அந்த சிரிப்பு. நாய் சிரிப்பு வச்சுட்டு நீ அழகு சிரி. குளம் சிரிப்பில் என்ன கொடுத்து கேட்ட நான் சிரிச்சா எப்படி சிரிச்சா நான் சிரிப்பேன். நான் அழுதா நான் அழுவேன். நான் ஓடினா நீ ஓடுவேன். உட்காருவேன். நான் சாப்பிட்டா நான் சாப்பிடுவேன். நான் உரைக்கிறேன். நான் பண்ணுவேன். நான் ஏற்றிருச்சா ஏற்றுப்பீங்க. நான் சேர்த்தா என்ன மயில் நான் சாப்பிடுவேன். ஓடி உட்காந்தா உட்காருவேன். சாப்பிட்டா சாப்பிடுவேன். தூங்குவேன். சத்தா வரைக்கும் தாங்க மாட்டேன். கம்பெனியில ஸ்ரீ ஓம் சக்தி மேடை நாடகம் என்றோம். கொரலூர் நடராஜ ஐயா கிட்ட 3 லட்சம் நீயும் ஓனர்னா கொண்டு வந்து கொடுத்தீங்க. 3 லட்சம் நிறைய பேருக்கு அது போகட்டும். நான் யாரு எனக்கு தெரியுங்க. கம்பெனி ஆசிரியர் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஆசிரியர். இப்ப நான் எந்த வேடத்தை வந்துக்கிறேன்? நான் யாரு? உங்க தப்புங்க. என்ன தப்புங்க?
என்னது தப்புங்க? உங்க வாயாலே செப்புங்க. தெலுங்கு தெரியும் எனக்கு. தெலுங்கு தெரியும். அப்ப உனக்கு தெலுங்கு தெரியுமா? எங்க போய் கத்துக்கின? எங்க போய் கத்துக்கின? ஆந்திரா போய் கத்துன்னு வந்தேன். தெலுங்கு ஆந்திரா போய் கத்துன்னு வந்தேன். எப்படி? சரி, தெலுங்கு எனக்கு ஒன்றுதான் சொல்லணும். நீ என்ன பொருளை காட்டி தெலுங்குல கேக்குறியோ தமிழ்ல கேக்குறியோ இதுக்கு எல்லாமே நான் தெலுங்குல பதில் சொல்லுவேன். பலவனை உனக்கும் இருக்கிறது. எப்ப பார்த்தேன்? என்னத்தை? டேய், இதுக்கு பேர் என்ன? இது பேரா தூய தமிழ்ல சொன்னா தமிழ்ல மைக்கு. தூய தமிழ்ல சொன்னா ஒளி வாங்கி மைக்கு சொன்னாதான் தெரியும். மைக்கு இது தமிழ்ல மைக்கு. இது தெலுங்குல சொல்லணுமா? சொல்லு. மைக்குலு மைக்கு. தெரியும் எனக்கு. பலே இது என்ன பேரு? இல்ல பல்பு. பல்புலு பல்பு இந்த மாதிரி தெரியுங்க. இதுக்கு என்ன பேரு? ஒட்டை. பெட்டி. ஆமா. பெட்டிலு வெட்டிலு. இதுக்கு என்ன பேரு? அது மிருதங்கம். மிருதங்கம். தெலுங்குல எப்படி? மிருதங்கலு. இதுக்கு என்ன பேரு? தாரா. அதுக்கு தெலுங்குல தாளலு. பலே எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியும். ஐயா, இதுக்கு என்ன பேரு? இது ஸ்பீக்கரு. ஸ்பீக்கரா? ஸ்பீக்கரு. இங்க பாருங்க. మైకులు లైట్లు పెట్టిలు తాళలు మిరుదంగలు எனக்கு தெரியுங்க தெலுங்கு. அப்ப அனைத்து பேரும் தெலுங்கு. எதை ஒன்னாலும் கேள்வி நான் சொல்றேன். ஐயா, இதுக்கு பேரு நீ சொல்லு பாப்போம். எதை ஒன்னாலும் கேள்வி நான் சொல்லுவேன். இதுக்கு பேரு என்ன? தெலுங்குல இதுக்கு மைக்கு லூ போட்டா மைக்லு, டீப்புக்கு லூ போட்டா டீப்புலு, பெட்டிக்கு லூ போட்டா பெட்டிலு, தாளத்துக்கு லூ போட்டா தாளலு. இது என்ன பேருங்க? இது பூவு. பூவு. ஆமா, தமிழ்ல பூவு. புஷ்பலு. ஓ, இப்ப அந்த தெலுங்கு கட்டவாடு சொல்ல தெரியல. பூவு தெரியுது. அது முன்னாடி பேரு தெரியுமா? புஷ்பலு. ஆமாங்க. அப்படி சொல்லு. யாய் அற்புதங்க. எப்படி? எதுக்கு அடிச்சு டேய், ஒரு பாட்டு புரியுதா? ஒரு வசனம் புரியுதா? நீ பாடி வந்த பாட்டு யாருக்குன்னா புரியுதா? ஏன் மோகனா உனக்கு புரியுதா? இப்ப நான் பாடின பாட்டு ஏன் ஆர்த்தி உனக்கு புரியுதா? பாட்டாயா பாண்ட நீ? பாட்டாயா பாண்ட நீ? டேய், என் பாட்டு என்ன அட தெரியும்? போடி அப்பல. நான் ஏன்டா? ஏன் எதுக்கு? அறாங்க தேரை விட்டு வெளியே வரலாம். பார்வதி திருக்கல்யாணம் நாடகம் பேர் இன்னொரு முறை சொல்லுன்னு சொல்றாங்க. ஆமா, முருகருக்கு உகந்த நாடகம். முருகர் பிறக்க போறாரு இந்த மேடையில. முருகர் பிறக்க போறாரு. பார்வதி திருக்கல்யாணம் குமார விஜயம். பார்வதி திருக்கல்யாணம் இந்த நந்திவாடி கிராமத்துல முருகர் பிறக்க போறாரு. ஈஸ்வரேஸ்வரி திருமணம் நடக்க போகுது. ஆமா, அற்புதமான நாடகம், புகழ்பெற்ற நாடகம். ஆமா, பார்வதி திருக்கல்யாணம் குமார விஜயம் முருகன் பிறப்பு. நீ சொன்னா நான் யாரு? நாடு எந்த நாடு? அதை கேட்டு நீங்களே சொல்லுங்க. இந்த நாடு எந்த நாடு? இந்த நாடு தமிழ்நாடு. என்ன நாடு? தமிழ்நாடு. எனக்கு தெரியாது தமிழ்நாடு. டேய், டேய், இது ஆயிரம் மகேந்திரபுரி. ஆயிரம் மகேந்திரபுரி. மகேந்திரபுரி கட்டி வைக்கிறேன். இந்த மகேந்திரபுரி ஆண்டு வரைக்கும் நான் யார் தெரியுமா? நான் தான் சூரபதுமே. சிரிக்கும் போது கூத்து வாய் பத்தி போது சிரிக்காத சொல்லு. சூரபதுமே. இந்த நாட்டை ஆண்டு வரைக்கும் சூரபத்ம. நான் யாருக்கு பிறந்து தெரியும். எத்தனை பொருளா காய்ச்சா?
யாரால வச்சிருந்தா எங்க போனான்னு எனக்கு தெரியும். ஐயோ ஐயோ இந்த திருவிழாக்கு பலூன் விக்கிறவங்க தான் பிறந்திருப்பா. நம்மள வாய் வச்சு ஊறினா பம்பு வச்சு வச்சானா. அப்படின்னா நான் எங்க அம்மா வந்து வரவனுக்கு இப்படியே நாங்க பிறந்தோம். வேலை பையன் நாய் என்ன ஆணவம் உனக்கு என்ன கர்மம் நான் பிறந்தது யாரு எங்க அம்மா எல்லாம் இது ஆயிரம் வகைகள். ஆமாங்க. நாங்கள் யாருக்கு பிறந்தோம் தெரியுமா? காட்சி மக முடிவரைக்கும் திதி என்ற அம்மையாருக்கும் பிறந்தவர்கள் 66,000 கோடி 66,000 கோடி அரக்கர்கள். எப்படி 66,000 கோடி அரக்கர்கள். அதே காட்சி மக முடிவரைக்கும் அதிதி என்ற அம்மையாருக்கு 33 கோடி தேவர்களும் அரக்கர்களும் பங்காளிகள். அப்படி இருக்க யாரை குறித்து தவம் செய்தது? சிவனை குறித்து தவம் செய்தது. எப்படி தெரியுமா? எனக்கு கோபம் வந்தது. நான் வளர்த்து கூட ஏக குண்டம் இருக்கிறேன். அந்த ஏக குண்டத்திலே விழுந்து எரித்து விட்டு ஆமாண்டா கோபம் வந்தது. ஏக குண்டத்திலே விழுந்து எரித்து அதன் பிறகு என் 1000 தம்பி இருக்கிறாங்க தெரியுமா? தாருகு உங்க தம்பி. ஆமாண்டா உங்க தம்பி தாருடா. ஆமாண்டா தாருகு சிங்கமுகு யமனமகன் தானுகோவன். அப்படி இருக்க தாருகு என்ன செய்தான்? அண்ணன் இறந்து விட்டாரு. அப்படி என்று அவர் சிவனை குறித்து தவம் செய்தான். சிவன் நேரில் தோன்றினான். அதே தாருகா உனக்கு யாது வர வேண்டும் கேட்கும் பொழுது பார்த்தா என் தம்பி எனக்கு எந்த வரமே வேண்டாம். என் இறந்து போன எனது அண்ணனை மீட்டு தர வேண்டும் எழுப்பி தர வேண்டும். அப்படி என்று சிவனிடத்தில் கேட்டான். கேட்ட உடனே சிவனாகப்பட்டவர் எழுப்பி தந்தார். அன்று இருந்து எதற்காக தெரியுமா? இந்த உலகிலே நாங்கள் நிலத்து வாழ வேண்டும். அப்படி என்றால் ஒரு தலை படைத்த மனிதன் முதல் ஒரு தலை படைத்த மனிதன் முதல் 5 தலை படைத்த ஆண்டவோ அந்த வரத்தை கொடுத்தார். இன்னொரு வரும் யோனின் வழியாக பிறந்தவர் எந்த ஆண்டவராலும் இறக்க அப்படி இருக்க அப்படி சிவனாலும் என்னை கொல்ல முடியாது. ஒரு தலை படைத்த மனிதன் மரத்தை பெற்று நிலத்து வாழ வேண்டும். என் தம்பி இருக்கிறான். அவனை எழுத்து திக்கு வச்சு புறப்பட